ஹேய், என்ன மச்சான் பணத்தை கிழிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், பிளாக் செயினில் நீங்கள் ஒருத்தருக்கு காசு அனுப்பணும்னா உங்கள் கையில் இருக்கிற மொத்த காசையும் கிழிச்சு தான் அனுப்ப முடியும். இதுக்கு பேர் தான் UTXO. என்ன புரியலையா? வாங்க சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏண்டா இந்த பிளாக் செயினே ஒரு குழப்பமா இருக்கு. UTXO அன்ஸ்பென்ட் டிரான்சாக்ஷன் அவுட்புட் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் மாடல்னு என்னென்னவோ சொல்கிறாங்களே, யாருக்காச்சும் புரியுதா? கவலைப்படாதீங்க மச்சான், நான் இருக்கேன்ல, எளிமையாக விளக்குறேன். UTXOங்கிறது உங்கள் கையில் இருக்கிற சில்லற காசுகள் மாதிரி. 10 ரூபாய் நோட்டு, 5 ரூபாய் காசு, 1 ரூபாய் காசுன்னு வெவ்வேறையாக இருக்கும். இப்போ நீங்கள் 8 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்கிறீங்கன்னு வைப்போம். உங்ககிட்ட 10 ரூபா நோட்டு இருந்தால் அதை அப்படியே கொடுத்துடணும். கடைக்காரர் 2 ரூபாய் சில்லறைய உங்களுக்கு தருவார். பிளாக் செயினிலும் இதே தான் நடக்கும். 100 பெல்டெக்ஸ் ஒரு UTXOவா இருந்தா அதை உடைச்சு 80 பெல்டெக்ஸ் கடைக்காரருக்கு அனுப்பப்படும். மீதி 20 பெல்டெக்ஸ் புது UTXOவா உங்களுக்கே வந்து சேரும். அடுத்ததா அக்கவுண்ட் மாடலுங்கிறது உங்க வங்கி கணக்கு அல்லது கூகுள் பே மாதிரி. உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தா 80 ரூபாய் டீக்கு அனுப்பலாம். மீதி 20 ரூபாய் உங்க கணக்கிலேயே இருக்கும். எத்தேரியம் மாதிரி பிளாக் செயின்கள் இந்த முறையை தான் பின்பற்றுது. டபுள் ஸ்பெண்டுங்கிறது ஒரே பணத்தை 2 பேருக்கு கொடுக்க முயற்சிப்பது மாதிரி. பிளாக் செயினில் ஒரு UTXO ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு விட்டால் அது ஸ்பெண்ட் செலவழிக்கப்பட்டதுன்னு குறிக்கப்படும். அதே UTXO மீண்டும் பயன்படுத்த முயன்றால் நெட்வொர்க் அதை ஏத்துக்காது. சிம்பிள் சொன்னா, அக்கவுண்ட் மாடல்ங்கிறது டிஜிட்டல் வேலட் மாதிரி. UTXOங்கிறது கையில் இருக்கிற பணப்பையில் உள்ள சில்லறை நோட்டுகள் மாதிரி. இப்ப புரிஞ்சுதா? இன்னும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு வரேன். பபாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.